சென்னை கோயம்பேட்டில் பாரில் ஏற்பட்ட தகராறில் ஏற்கனவே ஒரு இளம்பெண் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு சிறுமி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தற்போது மற்றொரு சிறுமியும் உயிரிழந்திருக்கிறார். அவரின் உடல்நிலை குறித்து மருத்துவ நிர்வாகம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அவரது முழு பின்னணியும் சொல்லுங்க. சென்னை கோயம்பேட்டில் கடந்த ஞாயிறு அன்று ஒரு சம்பவமானது அதிர்ச்சி சம்பவமானது அரங்கேறியது. குறிப்பாக பார்ல ஏற்பட்ட தகராறுல ஒரு காரை ஏற்றி இளம்பெண் 18 வயது இளம்பெண் மற்றும் 17 வயது சிறுமி ஆகியோர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதுல சம்பவ இடத்திலேயே அந்த 18 வயது இளம்பெண் உயிரிழந்தார். மற்றொரு 17 வயது சிறுமி படுகாயமடைந்து சுயநினைவின்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தார். குறிப்பாக அவர் அளவுக்கு அதிகமான சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது இன்று அதிகாலை 3 மணி அளவுல திடீரென அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அந்த 17 வயது சிறுமியும் தற்போது உயிரிழந்ததால இந்த சம்பவத்துல 2 பெண்கள் உயிரிழந்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து மொத்தம் இதுவரை 7 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களை சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக பாரும் சீல் வைக்கப்பட்டு அவங்களோட லைசன்ஸும் ரத்து செய்யப்பட்டது. எதனால் என்று பார்க்கும் என்றால் இந்த 17 வயது மற்றும் 18 வயது சிறுமியை எப்படி உள்ளே அனுமதித்தார்கள் என்ற கோணங்கள்ல தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் அது மட்டுமின்றி இந்த 2 இளம் பெண்களும் அவர்கள் ஆதார் கார்டையே மாற்றித்தான் அந்த நட்சத்திர விடுதிக்குள் சென்றிருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அது ஒரு புறம் தீவிர விசாரணையானது போலீசார் தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் தற்போது இந்த 17 வயது சிறுமியும் தற்போது சுயநினைவின்றி கிடந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது அவரும் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக மேலும் ஒரு கொலை வழக்கு பதிவானது சிஎம்பிடி காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்டு மேலும் அவர்களுக்கு கூடுதல் தண்டனை வழங்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.